இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, ராகவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அது எப்படியோ தெரியும். டேய், சும்மா எதையாவது சொல்லாத. நீ வீட்ல பதறப்பட்டு ஓடி வந்தல்ல, அப்படியே தானே ஓடுன. அப்பனா உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் எதுவும் நினைச்சு போல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் நானும் அவங்க கூட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். மாறா, நீ சமாளிக்காத. என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லுடா. இல்ல வலிமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டான டைமுக்கு இவன் எப்படி அங்க போக முடியும்? அது இவனுக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி முன்கூட்டியே எல்லாமே தெரியுது? வள்ளி, நான் இப்ப சொல்ல போறானா இல்லையா? டேய் சொல்லுடா. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இன்ஃபர்மேஷனா? அண்ணா, யாரு யாரு உனக்கு தகவல் கொடுத்தது? யாருன்னால எனக்கு தெரியாது. அந்த ட்ரக் விஷயத்துல போன் வந்த மாதிரி இப்போ எனக்கு போன் வந்துச்சு. சந்தேகப்பட்டு போனேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. டேய், யாரா யார் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணது? யார் உனக்கு தகவல் சொன்னது? இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாதா? அவன் கையில கட்ட முளைக்க என் புள்ளைய கொல்ல பாத்திருக்கான் பாரு. அவ விளங்கவே மாட்டான், நாசமாதான் போவா. இப்படி ஒரு காரியத்தை பண்ண எப்படி இவனுக்கெல்லாம் மனசு வருது? சீ, மனுஷனா மிருகமா? யார் இவனுக்கு தகவல் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இது யார் பண்ணாங்கிறத நான் பாத்துக்கிறேன். ராகவும் பொழைச்சிட்டான்ல, அது போதும். அவனை சீக்கிரமா சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு போக பாப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.